அக்குபங்க்சர் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அது வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது என்னெல்லாம் வந்து டிசீஸ் எல்லாம் இதில் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா அக்குபங்க்சர் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இது வெறும் பெயினுக்கு மட்டும்தானே, நெக் பெயின், ஹெட்டேக்கு, அந்த மாதிரி பேக் பெயின், ஷோல்டர் பெயின், அது மாதிரி முட்டி வலி, நீ பெயின், அந்த மாதிரி ஒரு பெயின் ரிலேட்டட் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக அது மட்டுமே இல்லை. அக்குபங்க்சரில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து தீர்வு இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து இதில் என்ன பிரச்சனைனாலும் இதில் சரிப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலையிலேருந்து அப்படின்னா முடி கூட சரி, முடி கொட்டுறது கூட இதை வந்து சரிப்படுத்தலாம். அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா தலையில் வந்துட்டு பிரெயின் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கும் வந்துட்டு இதை வந்து பயன்படுத்தலாம். பிரெயின் ரிலேட்டடாக அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, பார்க்கின்சன்ஸ் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது அதுக்குமே வந்து அக்குபங்க்சர் சரிப்படுத்த முடியும். அதே மாதிரி தலையிலேருந்து நீங்கள் கழுத்து வலி, நெக் பெயின் அப்படின்னா அதையும் இதை சரிப்படுத்த முடியும். அதுக்கு கீழே செஸ்ட் பெயின் அப்படின்னா கூட அதில் பண்ணலாம். அதே மாதிரி செஸ்ட்டில் இருக்கக்கூடிய லங்ஸு, ஹார்ட்டு, இதையும் வந்துட்டு ப்ராப்ளம் வரும். அதில் வந்து ஒரு பால்பிட்டேஷன் ஆகட்டும், இல்லை ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகட்டும், இதையுமே வந்து அக்குபங்க்சரில் சரிப்படுத்தலாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது வயிறு சம்மந்தமாக இப்போ வந்து டைஜஷனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பமெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ப்ளோட் ஆகும் வயிறு. இந்த மாதிரி லிவர் இருக்குது, லிவரும் கால் பிளடர், ஸ்ப்ளீன், இதையுமே வந்துட்டு வயிறு, இதெல்லாமே வந்து பிரச்சனை வரும்பொழுது அதையும் சரிப்படுத்தலாம். அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், இப்போ கான்ஸ்டிபேஷன் வரும், ப்ளஸ் நிறைய ப்ராப்ளம் வரும். அதில் வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு அக்குபங்க்சரில் தீர்வு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ரீப்ரொடக்ஷன்லேயும் வந்து நம்மளுக்கு ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு இதில் சரிப்படுத்த முடியும். ப்ராஸ்டேட்டில் கிளாண்ட் ஆகட்டும், என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், அதுவும் சரிப்படுத்தலாம். அதே மாதிரி யூட்ரஸில் ஏற்படக்கூடியது, ஓவரிஸில் ஏற்படுத்தக்கூடியது, அதையுமே சரிப்படுத்தலாம். அதே மாதிரி கால்களில் வந்து பார்த்திங்கன்னா நீ பெயின், அதுக்கும் கீழே போனீங்கன்னா பாதத்தில் வந்துட்டு ஹீல் பெயின், அந்த மாதிரி எல்லாமே வந்து பிரச்சனை இருக்கும். அந்த ஹீல் பெயின் மட்டும் இருக்காது, ஹீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வரும், அதை கூட நம்ம சரிப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், இதையும் தாண்டி மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் அக்குபங்க்சரில் தீர்வு இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்சோம்னியா, இப்போ வந்து தூக்கமே வராமல் நிறைய பேர் புரண்டு படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு இதில் தீர்வு இருக்குது. எவ்வளோ க்ரானிக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ வருஷம் நான் தூங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இதில் வந்து தூங்க வைக்க முடியும், அக்குபங்க்சர் ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி மன ரீதியான பிரச்சனைகள், இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய பேர் சொல்லுவாங்க மனநோய்க்கு எது மருந்து அப்படின்னு எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக மனநோய்க்கு அக்குபங்க்சரில் தீர்வு இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு விசித்திரமாக ஒரு பெக்குலியரான ஒரு இது இருக்கும், அது எப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேரை கண்டாலே வந்து ஒரு வெறுப்பு வரும், அது ஏனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு எண்ணத்துக்கும் கூட இதில் வந்து சரிப்படுத்தலாம். அதே மாதிரி ஏற்படக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்துட்டு அக்குபங்க்சரில் சரிப்படுத்த முடியும். அதனால் மனசு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, சோல் ரீதியாகவும் சரி, அக்குபங்க்சர் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி புரியும். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது அக்குபங்க்சரில் இது பண்ண முடியுமா, கண்களுக்கு கூட இதில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.